எப்படி இருக்கான் நம்ம பையன்? சாப்பிடவும் மாட்டேங்கிறான், தூங்கவும் மாட்டேங்கிறான். யாராவது உள்ள போனா கண்டதை எடுத்து மேல எறியறாம்மா. ஓஹோ, அவ்வளவு சீரியஸா இருக்காரோ? ஆமாம்மா, இந்த 10-15 நாளா அவன் யாருக்குமே அடங்க மாட்டேங்கிறாம்மா. 15 நாள் ஆயிடுச்சுல்ல? இனிமே அவனை அடக்கி வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. வாங்க போலாம். அம்மா, நீங்க எப்படி இங்க வந்தீங்க? என்ன பாபு, நம்ம வீட்டுக்கு நான் வராம வேற யார் வருவாங்க? நான் பாபு, இது நம்ம வீடா? என்னமா சொல்றீங்க? ஆமாப்பா, நிர்மலை நான் ஸ்வீகாரம் எடுத்துக்கிட்ட ஆத்திரத்துல நீதான் அவனை கொலை பண்ணி கார்ல போட்டு நெருப்பு வச்சு கொளுத்திட்ட. போலீஸ் உன்னை அரெஸ்ட் பண்ண வந்தாங்க. ஆனா அதுக்குள்ள நம்ம ஆட்கள் உன்னை இங்க கொண்டு வந்துட்டாங்க. நானே ஆரம்பத்துல உன்னை போலீஸ் காட்டி கொடுக்கணும் தான் நினைச்சேன். ஆனா என்னுடைய தாய் பாசம் அப்படி என்ன செய்ய விடாம தடுத்துருச்சு. நான் பாபு இல்லம்மா, நான் நிர்மல். எஸ்டேட்டுக்கு போயிட்டு இருந்தப்போ 2-3 பேர் என்ன அடிச்சு போட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னே எனக்கு தெரியாது. கண்முழிச்சு பார்த்தப்போ நான் இங்க இருந்தேன். நான் உயிரோட இருக்கும் போதே பாபு என்ன கொலை செஞ்சிட்டதாகவும் போலீஸ் அவனை தேடுறதாகவும் சொல்றீங்களே, அது எப்படின்னு தான் எனக்கு புரியல. புரியலையா? அத உனக்கு புரிய வைக்கிறதுக்கு தானே நான் இங்க வந்திருக்கேன். என்ன அப்படி பாக்குற? பாபுன்னு எனக்கு ஒரு மகனே கிடையாது. அப்படி ஒரு ஆள் இந்த உலகத்திலேயே இல்ல. என்ன, பாபுன்னு மகனே உங்களுக்கு கிடையாதா? அப்படின்னா இல்லாத மகனை 8 நாள் தேடி அலைஞ்சீங்க. இல்லாத மகனுக்காக பிறந்த நாள் கொண்டாடினீங்க. இல்லாத மகனுக்காக என்ன ஸ்பீக்கரை எடுத்து இருக்கிற சொத்தையெல்லாம் எழுதி வச்சீங்க. அப்படியெல்லாம் நான் செஞ்சதுனாலதான் எனக்கு பாபுன்னு ஒரு மகன் இருக்கிறதா நீ, உன் மனைவி, மாமனார், போலீஸ், ஜனங்க எல்லாருமே நம்பினாங்க. பாபுன்னு ஒரு மகன் உங்களுக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா பாபுன்னு ஒரு மனுஷனே இல்லைன்னு சொல்றீங்களே, அததான் என்னால நம்ப முடியல. நம்ப முடியல இல்ல? விளக்கமா சொல்றேன், வாயன் கூட. நீதான் புருஷன் உன்னை வந்து கட்டி பிடிச்சுக்கிட்டாளே, அவதான் இவ. மகளை கைவிட்ட மருமகனுக்காக கண்ணீர் வடிச்சாங்களே, அவங்கதான் இவங்க. கல்யாண வீட்டுக்கு வந்து கலாட்டா செஞ்சாரே, அவர் தான் இவர். சாத்தனூர் ஹோட்டல்ல உங்களுக்கு பிரமாதமா வரவேற்பு கொடுத்தாங்களே, அவங்கதான் இவங்க. ஹோட்டல் ரூமுக்கு வந்து நீதான் பாய் ஃப்ரெண்டுன்னு கொஞ்சல, அவதான் இவ. ஹனிமூன் போற வழியில உன்னை வழிமறிச்சாங்களே, அவங்க இவங்க. தெரியும் நினைக்கிறேன், உங்க வீட்டு கார் டிரைவர் உன்னை பத்தின விவரங்களை எல்லாம் அப்பப்ப எனக்கு தெரியப்படுத்துறவர். இவங்களை தவிர வேற யாராவது உன்னை பாபுன்னு கூப்பிட்டுருக்காங்களா? இல்ல. இவங்களை எல்லாம் வச்சுதான் பாபுன்னு ஒருத்தன் உயிரோட இருக்கிறதா எல்லாரையும் நம்ப வச்சேன். உன்னை ஸ்வீகாரம் எடுத்துக்கிட்ட ஆத்திரத்துலதான் பாபு நிர்மலை கொண்டுட்டான்னு போலீஸையும் நம்ப வச்சேன். உன்னை வழியிலேயே மடக்கி உன் காருக்குள்ள ஒரு அநாத பணத்தை போட்டு அதுக்கு நெருப்பு வச்சது என்னுடைய ஆட்கள் தான். ஆக நான் படைச்ச பாபுங்கிற கற்பனை பாத்திரத்துக்கு இப்ப நீ உயிர் கொடுத்திருக்கிற. இப்ப நீ வெளியே போன உன்ன பாபுன்னு சொல்லி போலீஸ் கைது பண்ணிடுவாங்க. நீதான் நிர்மல், யாரும் நம்ப மாட்டாங்க. இந்த உலகமே திரண்டு வந்து என்ன பாபுன்னு சொன்னாலும் சரி, ஒரே ஒருத்திக்கு மட்டும் தெரியும் நான் யாரு. அவதான் என் மனைவி. அவளை வச்சு நான் தான் நிர்மல் என்னால நிரூபிக்க முடியும். ஆனா நல்லவ மாதிரி நடிச்சு இப்படி ஒரு நாடகத்தை ஏன் பண்ணின? இதனால உனக்கு என்ன லாபம்? லாப நஷ்ட கணக்கு எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல நீதான் நிர்மலை நிரூபிக்க முடியுமான்னு போய் ட்ரை பண்ணு. முடியலன்னு திரும்பி வா. அதுக்கு என்ன காரணம் நான் அப்ப சொல்றேன். திரும்பி வருவேன், ஆனா தனியா இல்ல, போலீஸோட. அவங்க கிட்ட சொல்லு இந்த நாடகத்தை ஏன் நடத்தினேன்னு. வரேன். ராதா, 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 ஏன் கோவில்ல நிக்கிற? உனக்கு என்னாச்சு? முதல்ல நீ வெளியே போ. நான் எதுக்கு வெளியே போகணும்? நானா நிர்மல்? என்ன உனக்கு அடையாளம் தெரியல? அட பாவி, அவரை கொன்னதுதான் கொன்ன, அது போதாதுன்னு அவர் பேரையே சொல்லிட்டு வந்து நிக்கிறியே. நீ ஒரு மனுஷனா? ராதா, என்ன நீ யாரை நினைச்சிட்டு பேசுற? நீ பாபு சத்தியவதிமா பிள்ளைன்னு தெரிஞ்சுதான் பேசுற. பேசாம வெளியே போ. ராதா,
பாபன் ஒரு மகன் சத்தியவதி கிடையாது. பாபன் ஒரு மனுஷன் இந்த உலகத்திலேயே கிடையாது. எல்லாம் அவ பண்ற அயோக்கியத்தனம். அன்னைக்கே அவங்க சொன்னாங்க, தன் மகனை போலீஸ் தேடுது, தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக உன் புருஷன்னு சொல்லி உன்கிட்டயே வந்து நிப்பான்னு. சொன்னபடியே வந்து நிக்கிறீங்க. ராதா, நீ நினைக்கிற மாதிரி சத்தியவதி நல்லவில்லை. ஏதோ காரணத்தினால என்ன இப்படி எல்லாம் ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கா. பணத்தை வச்சுக்கிட்டு நினைச்சதெல்லாம் நடத்தி காட்டிக்கிட்டு இருக்கா. அவங்க மேல பழி சுமத்தினா உன் நாக்கு அழுகி போயிடும். அவர் போனதுக்கு பிறகு எனக்கு ஆதரவா இருக்கிற ஒரே ஆத்மா அவங்கதான். அவருக்காக அந்த அம்மா படுற வேதனையை பார்த்தா என் துக்கமும் துயரமும் சாதாரணம். அந்த தெய்வத்துக்கு மகனா பிறந்த காரணத்தினாலதான் இன்னும் முன்னாடி நின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு வெளியே போ. சத்தியமா சொல்றேன், நான் தான் நிர்மல். இது உனக்கு எப்படி நிரூபிக்கிறதுனே எனக்கு தெரியல. நான் சொல்றேன், நீ என் கணவரா இருந்தா உன் கையில பாபுன்னு பச்சை குத்தின அடையாளம் இருக்காது. கரெக்ட் ராதா, நல்ல வேலை ஞாபகப்படுத்தின. நான் மறந்தே போயிருந்தேன். நான் பாபு இல்ல, அப்படி ஒரு அடையாளமே என் கையில இல்ல. நீயே பாரு. ராதா, இது இது எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல ராதா. இதுக்கு மேலே நீ சொல்றதை நான் கேட்டுட்டு இருக்கணுமா? இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. நான் மயக்கமான நிலையில சத்தியவதி வீட்டுல இருந்தேன். அந்த சமயத்துலதான் அவ எனக்கு போட்டு விட்டுருக்கணும். ஒரு பொய்ய மறைக்க இன்னும் எத்தனை பொய்ய சொல்ல போறேன்? ராதா, ஆரம்பத்துல இருந்து அவன் நடத்தின நாடகம் எல்லாம் அவளை ஒரு பெரிய மனுஷன் உன்னை நம்ப வச்சிருச்சு. என்ன பாக்குறவங்க எல்லாம் என்ன பாபுன்னு கூப்பிடுறதுனால அப்படி ஒருத்தர் இருக்கதா நீ நம்பிக்கிட்டு இருக்க. ராதா, என்ன நிர்மல் நீ ஒருத்தி நம்பினா போதும், எல்லா உண்மைகளையும் நான் வெளியே கொண்டு வந்துருவேன். நான் உன்னை நம்ப தயாரா இல்ல. இதுக்கு மேலே நீங்க நின்னுட்டு இருந்த நான் போலீஸ கூப்பிட வேண்டி வரும். ஐயோ, உன்னை எப்படி நம்ப வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே. ராதா, கடைசியா எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடு. இந்த பியானோல நான் முதல்ல வாசிச்ச பாட்டை பாடுறேன். அப்பாவது நீ நம்பு. நானா நிர்மல். என்னப்பா அவ்வளவு வேகமா போன? நீதான் நிர்மல் உன் வைஃப் நம்பிட்டாளா? நீ ஜெயிச்சிட்ட. என்ன நிர்மல் என் மனைவியை நம்பாத அளவுக்கு பண்ணிட்ட. தேங்க்யூ வெரி மச். எதுக்காக இப்படி பண்ணின? நான் உனக்கு எந்த துரோகமும் செய்யலையே. என்னையே இப்படி சித்திரவதை பண்ற? நியாயமான கேள்வி. தோல்வியை ஒத்துக்கிட்டு இருந்தேன்னா அப்பவே சொல்லிருப்பேன். வாயன் இந்த படத்துல இருக்கிறது யாருன்னு தெரியுதா? இது இது என் மாணவி உஷா. உனக்கு அவ மாணவி, எனக்கு அவ மகள். என்ன? உஷா உங்க மகளா? ஆமா. இந்த உலகத்துல எனக்கு இருந்த சொத்து, சுகம், சொந்தம் எல்லாமே அவதான். அவ மேல நான் உயிரையே வச்சிருந்தேன். ஓஹோன் வாழணுங்கிறதுக்காக தான் ராத்திரி பகல உழைச்சு கணக்கில்லாம சொத்து சேர்த்து வச்சேன். உன்னை காதலிச்ச, ஆனா நீ இறக்கம் இல்லாம அவளை கைவிட்டுட்டேன். தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிட்டா. இந்த நிமிஷமே நானும் உயிரை விட்டுன்னு தான் நினைச்சேன். ஆனா மனசுல ஒரு ஆவேசம், ஒரு வைராக்கியம். என் மகளை வாழ வைக்கிறதுக்கு தான் அந்த பணம் எல்லாம் பயன்படாம போயிடுச்சு. அவ சாவுக்கு எவன் காரணமும் அவனை பழி வாங்கறதுக்கு அந்த பணத்தை பயன்படுத்துறதுக்கு முடிவு பண்ணினேன். உன்னை எப்படி பழி வாங்குறதுன்னு பல நாள் யோசிச்சேன். ஒரு 10 பேர் அனுப்பிச்சு உன்னை பழி வாங்குறது 10 நிமிஷத்து வேலை. ஆனா நீ அணுவணுவா சாகணும், 1000 முழுக்க சித்திரவதைப்படணும். அதுக்கு என்ன வழின்னு தான் யோசிச்சேன். நம் மனைவி விதவியா இருக்கிறத உயிரோடு இருக்கிற எந்த கணவனுமே பார்த்ததில்லை. தன்னை கொலை செஞ்சதா தன்னையே போலீஸ் தேடுற நிலைமை எவனுக்குமே ஏற்பட்டதில்லை. தாலி கட்டின மனைவியே புருஷனை பார்த்து கணவனை கொன்ன பாவி நீதானு பழி சுமத்துற கொடுமைய யாருமே அனுபவிச்சதில்லை. எப்படி உன்னை எந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டேன் பாத்தியா? ஒவ்வொரு நாளும் நீ துடிக்கிறத பார்த்து நான் சந்தோஷப்பட போறேன். அதுக்காகத்தான் பல லட்சம் ரூபாய் செலவு செஞ்சு இந்த பிளானையே உருவாக்குனேன். How is my plan? Nice? Damn it! இது நியாயமே இல்ல. உங்க மகதான் என்ன விரும்பினா, ஆனா நான் அவளை விரும்பலையே. அங்கதான் நீ என்ன புரிஞ்சுக்கல. அவ ஆசைப்பட்டுட்டான்னா அது அவளுக்கு கிடைச்சே தீரணும். அப்படித்தான் அவளை வளர்த்திருந்தேன். பைத்தியக்காரி, உன்னை காதலிக்கிறதா ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. 24 மணி நேரத்துல அவளுக்கு உன்னை தாலி கட்ட வச்சிருப்பேன். இம்பாசிபிள். உன்னால அதை செஞ்சிருக்க முடியாது. கட்டின மனைவிக்கே உன்னை கணவனா இருக்க முடியாம பண்ணிட்டேனே,
என் மகளுக்கு மாப்பிள்ளை ஆக்குறதா முடியாத காரியம்னு சொல்ற? மக மேல வச்சிருக்கிற பாசம் உன்னை மனுஷ தன்மையே இல்லாம செஞ்சிருச்சு. மறுபடியும் சொல்றேன், அவ சாவுக்கு நான் காரணம் இல்ல. என்ன நீ பையவாக நினைக்கிறது எந்த விதத்திலையும் நியாயம் இல்ல. நியாய அநியாயத்தை பத்தி எனக்கு கவலை இல்ல. நீ கஷ்டப்படுறதா எனக்கு ஆறுதல். உன் மனைவி கண்ணீர் வடிக்கிறதா எனக்கு மகிழ்ச்சி. இந்த ஆறுதலும் மகிழ்ச்சியும் எப்ப எனக்கு திருப்தியை தருதோ அப்போ நீதான் நிர்மலை நிரூபிக்க நான் முயற்சி பண்றேன். அது வரைக்கும் நீ என் மகன் பாபுவா இந்த வீட்லயே இருக்க போறேன். என் மகன் பாபுவுக்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் கொடுக்கணும். புலிப்பாலே கேட்டாலும் சரி. குட் நைட் மை சன். ஸ்வீட் ட்ரீம்ஸ். நீ செஞ்சது ரொம்ப நியாயமான காரியம் நிர்மல். கட்டின மனைவி அங்க வெள்ளப்புடவையோட கண்ணீர் விட்டுட்டு இருக்கும் போது கணவனால விருந்து சாப்பிட முடியுமா என்ன? ராதாவை பாத்தியா? பார்த்தேன், பேசினேன். உன்னை நினைச்ச அவ உருகிறதையும் தன்னை நினைச்ச அவ வேதனைப்படுறதையும் பார்த்தா கல் நெஞ்சும் கூட கரைஞ்சிரும்பா. இவ்வளவு ஏன் நீ உயிரோட இருக்கிற உண்மைய அவகிட்ட சொல்லிடலாமான்னு நானே முடிவு பண்ணிட்டேன்னா பாத்துக்கே. சொன்னியா? உடனே என் பொண்ணு செத்தது ஞாபகம் வந்துருச்சே. சொல்லுவனா? மை காட், நான் அவளை கொலை பண்ணல. அவளே தான் தற்கொலை பண்ணிக்கிட்டா. அதுக்காக எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? என் பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிற முடிவுக்கு வரதா இருந்தா நீ அவளை எந்த அளவுக்கு ஏமாத்திருப்பேன்னு எனக்கு தானே தெரியும். உன் மக செத்ததுக்கு நான் தான் காரணம்னே வச்சுக்க. அதுக்காக வேற ஏதாவது தண்டனை கொடு. இது ரொம்ப கொடுமையா இருக்கு. தண்டனையை தீர்மானிக்க வேண்டியது நீதிபதி, குற்றவாளி இல்ல. நீதான் சொல்ற ரொம்ப கொடுமையா இருக்குன்னு. எனக்கு என்னமோ எதிர்பார்த்ததுல 100ல் 1 பங்கு கூட திருப்தியா இல்லையப்பா. இதுக்கு முடிவுதான் என்ன? என் மகளுடைய மரணம் என் இதயத்தையே ரணகளமாக்கி வச்சிருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் ஆறட்டும், அப்புறமா முடிவை பத்தி யோசிக்கலாம்.